ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரெட் வெல்வெட் ட்ரிஃபிள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட், அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையுமே நாம் சலிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸு நாம் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 2 எக்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா பீட் ஆகணுன்னே அரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ரெட் ஃபுட் கலர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ஸ்பேச்சுலா வச்சு கலரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இதில் எந்தவித லம்ஸ் இல்லாத மாதிரியும் ஸ்மூத்தான பேட்டர் கிடைக்கிற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை பேக் பண்ணுறதுக்கு இந்த பேட்டரை
ஒரு 6 இன்ச் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போது 170 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ராஸ்டிங்காக இன்னொரு பவுலில் அரை கப்பு பால் சேர்த்துக்கலாம். அதோட அரை கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை 3 to 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணாலே விப்பிங் க்ரீம் கிடச்சிரும். இப்போது ரெடியான கேக்கை க்ரம்ஸ் மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது இதை நம்ம ட்ரிஃபிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கிளாஸ் கப் எடுத்துக்கலாம். அதில் நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் க்ரம்ஸை அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது கேக் க்ரம்ஸுக்கு மேலே விப்பிங் க்ரீமை வைக்கலாம். அதுக்கு மேலே இப்போது கேக் க்ரம்ஸை அசம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்து இது மேலே விப்பிங் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரியே நாம் லேயராக ஆட் பண்ணிக்கலாம். மேலே கேக் க்ரம்ஸை தூவி அது மேலே ஒரு ஹார்ட் கேக்கை வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சுவையான ரெட் வெல்வெட் ட்ரிஃபிள் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.